அந்த அதிருப்தி பல வகையில் அவருக்கு நெருடல் கொடுத்துருக்கு. என்ன நடந்தது, என்ன நடந்ததுங்கிற அந்த கேள்விக்கு இப்போ ஒரு பதில் சொல்ல வேண்டிய சூழல் தான் இந்த நூலும் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலை படிச்சது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு தெளிவே இருக்காது. எந்த தெளிவுமே இருக்காது. என்ன சொல்ல போனால், இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவங்க வெளியிடுற சுண்டறிக்கை கூட நம்ம முழுமையாக படிக்க முடியாது. அந்த மாதிரி தான் அது இருக்கு. இந்த நூலும் அந்த அடிப்படையில் தான் இருக்குது. எந்த கருமமே புரியாது. அப்படி ஒரு புத்தகத்தை அடித்து வெளியிட்டிருக்காங்க. இல்லை, அது திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமில்லை, இடதுசாரி இயக்கத்துக்குள்ளேயே அந்த பிளவு வருது. அந்த பிளவு வருது. அந்த அமைப்புக்குள்ளேயே அந்த பிளவு வந்துட்டு இருக்கு. மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலேயே இதை பற்றி விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி பல விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. என்கிட்ட கூட சிலர் கேட்டாங்க, நீங்கள் இவங்களெல்லாம் விசாரிங்கன்னு நான் சொன்னேன். இந்த நபர்கள்லாம் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உண்மை எனக்கு தெரியும். நான் அது பேசணுங்கிற அவசியமே கிடையாது. காவல்துறையில் இருந்தவங்க யார், சுந்தரமூர்த்தி ஆப்பக்கூடல் கெஸ்ட் ஹவுஸில் லாக் பண்ணியிருந்தப்போ அங்கே பொறுப்பில் இருந்த ஆளுங்க யார், இவங்களெல்லாம் விசாரிச்சிங்கனாவே சுந்தரமூர்த்தி எங்கே எத்தனை நாள் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியும். நீங்கள் அதை விசாரித்து பாருங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு அது என்னதான் இருந்தாலுமே தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறவங்க சில இதுக்குத்தானே செய்வாங்க. அவங்க அதை பற்றி ஒரு ஆய்வுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த விசாரணை போயிட்டுருக்கு. அது ஏதோ ஒரு கட்டத்தில் வெளிப்படும். ஏன்னா காலம் கடந்து போனதுனால இந்த தொடர்புடைய பலர் அந்த எல்லையை விட்டு போயிருப்பாங்க. அவங்களை திரும்ப கண்டுபிடிக்கிறது சிரமம். அது கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும். இருந்தாலும் இந்த அமைப்பை சுந்தரமூர்த்தி தான் இந்த வேலையை செஞ்சாருன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற காலம் கட்டாயம் வரும்.